புலம்பெயர்ந்த மக்கள், எமது மக்கள், தமிழ் மக்கள் நினைத்தபடி நீங்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்று இது குறித்து அமோகமான வெற்றி. மக்களுடைய ஜனநாயக முடிவு மிகவும் உறுதியான முடிவு, மிகவும் தெளிவான முடிவு. மக்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நமது அரசியல் இலக்குகள் சம்பந்தமாக நாங்கள் கூறிய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய உடனடி தேவைகள் சம்பந்தமாக, பலதரப்பு மக்களுடைய தேவைகள் சம்பந்தமாக நாங்கள் கூறிய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எதிராக கூறப்பட்ட கருத்துக்களை மக்கள் முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள். விசேஷமாக அரசாங்கத்தில் ஒட்டிக்கொண்டிருந்து மக்களுக்கு பலவிதமான அநீதிகள் இழைக்கப்படுகின்ற பொழுது அவற்றை பகிரங்கப்படுத்தாமல் அவற்றை ஒழித்து மறைத்து அரசாங்கத்துக்கு உதவியாக செயல்பட்டு வந்த நபர்களை மக்கள் முழுமையாக நிராகரிக்கின்றார்கள். இதை அவர்கள் உணர வேண்டும். உணர்ந்து தொடர்ந்தும் நாம் ஆக்கபூர்வமாக செயல்படுவதற்கு நமக்கு இடையூறாக இல்லாமல் தங்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இனித்தான் நமது பயணம் ஆரம்பிக்கின்றது. பாரிய பொறுப்புகள் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது. நமது மாகாண சபை முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு அதைத் தொடர்ந்து அமைச்சர் சபை அமைக்கப்படும். அதைத் தொடர்ந்து மாகாண சபையுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக முதலமைச்சர் விளக்கம் அளிப்பார். நமது மக்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையிலும் நாங்கள் மிகவும் கூடுதலான அக்கறை செலுத்தி நமது மக்கள் இந்த நாட்டில் பாதுகாப்பாக கௌரவமான சுயமரியாதைகள் தங்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய வகை பிரமாணம் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களை வடமாகாண அமைச்சரவை பதவியேற்றதன் பிறகு எந்த விடயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அது சம்பந்தமாக முதலமைச்சர் பேசுவார். அவர் சத்திய பிரமாணம் செய்த பிறகு மக்களுடைய உடனடி தேவைகள், காணாமல் போனவர்கள், விவதைகள், பெற்றோரற்ற குழந்தைகள், காணி பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இராணுவ மயமாக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அல்லது நிலைமைகள், கோரிக்கைகள், இதுமாக பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் சம்பந்தமாக எனது முதலமைச்சர் பதவியேற்றவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை தருவார். புலம்பெயர் சமூகத்தினருக்கும் தமிழ் மக்களுக்கும் நீங்கள் கூறும் செய்தி. புலம்பெயர் மக்களும் ஒரு பாரிய பங்களிப்பை செய்யலாம். வடமாகாண சபை முறைய என்பதற்கும் கிழக்கு மாநிலத்தில் ஓரளவுக்கு சுயாட்சியை நாங்கள் ஏற்படுத்தி அதையும் நாங்கள் நமது மக்கள் சார்பாக பயன்படுத்துவதற்கு புலம்பெயர் மக்கள் கணிசமான இடத்தில் இருக்கிறார். அவருடைய உதவி அலராமல் தொடர்ந்து வரவேண்டும். அவருடைய உதவி எங்களுக்கு தேவை, நமது மக்களுக்கு தேவை என்று நான் மிக அன்பாக சொல்கிறேன்.